வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. இது நார்த் சைடெலாம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஃபேமஸான ஸ்நாக்ஸு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடியக்கூடிய இது ஸ்நாக்ஸ். ஆனால் டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த ஸ்பான்ச்சியான நல்ல ஸ்பைஸியான ஸ்நாக்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கெட்டியாக தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டிகள்லாம் இல்லாமல் வரும். இந்த ஸ்டேஜ் போதுங்க. தண்ணி ஊற்றிட வந்தால் பாருங்கள், இந்த கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ இது இருக்கட்டுங்க. 10 மினிட்ஸ் ஆகணும். அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம ஒரு கேக் டின்னில் தான் போட்டு அதை நம்ம வேக வைக்கணும். அதுக்காக நல்லா ஆயில் போட்டு நல்லா ரவுண்டாக எல்லா பக்கம் ஆயில் போட்டு விட்டுறலாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வெந்து வரும். ஸோ அதனால் ஆயில் போட்டு விட்டுறலாம். பாருங்கள், இது இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஈனோ சால்ட் எடுத்துக்கலாங்க. அதிகமாக எடுக்க வேண்டாம். 1/2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணி விட்றணும். நீங்கள் இந்த ஈனோ சால்ட்டு போட்டோன்னே பாருங்கள், மிக்ஸ் பண்ணோன்னே பாருங்கள் நல்லா மாவு உங்களுக்கு ஃப்ளஃபியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது உடனே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். அப்போவே நாம் இதை கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பேட்ரு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நல்லா அடிகனமான பேன் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், நான் ஒரு ஸ்டாண்ட் உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நாம் கேக் டின்னை உள்ளே வச்சு பாயில் பண்ண போகிறோம். இது எவ்வளோ நேரம் பாயில் ஆகணும்? ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், மாவே ஒட்டி வரல. ஸோ இப்போ நாம் இதை வெளியில் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நீங்கள் எடுத்தோன்னே கொட்டிட வேண்டாம், ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஸ்நாக்ஸுக்கு. பாருங்கள், ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் 2 கீறி விட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருகாப்பிலை இலைங்க நல்லா போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சுகரும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இப்போ காரம் உங்களுக்கு உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஸ்வீட்டும் கலந்துருக்குது உங்களுக்கு. இப்போ இது இந்த தாளிப்புக்குள்ளே லைட்டாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. நல்லா கமகமன் வாசனையோடு இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த வெந்து கிடைச்ச மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. கேக் டின்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். லைட்டாக சைடில் மட்டும் எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்து கிடச்சிச்சு. நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பான்ச்சியாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம தாளிப்பு எடுத்துள்ளங்க. அந்த தண்ணியோடு நீங்கள் அந்த தாளிப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கம் ரவுண்ட் ஷேப்பில் எல்லா பக்கத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றுற தண்ணி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா வெந்திருக்கிற மாவு அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், நீங்கள் ஊற்றவே எல்லாமே தண்ணி எல்லாமே இஞ்சிடும். பாருங்கள், நல்லா சூப்பராக எல்லா சைட்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லா இஞ்சி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ ஸ்பான்ச்சியாக கத்தி உள்ளே வச்சோன்னே உள்ளே போகுது பாருங்கள். நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும் இது உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸு. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது. நம்ம ஊற்றுன அந்த தாளிப்பில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்பான்ச்சியாக கிடைக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவை. ஸோ நீங்களே
நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.